Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு. இந்த பூண்டு குழம்போட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்கிறதே தெரியவே தெரியாது. குழம்பா நல்லா மசிஞ்சிடும். ஸோ தட் குழந்தைங்க சாப்பிடும்போது பூண்டை வெளியில் எடுத்து வைக்க சான்ஸே இல்லை. அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட்றலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற இந்த பூண்டு குழம்பை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி பூண்டை ஒரு 20 பல் அளவுக்கு இருக்கிற பெரிய பெரிய சைஸ் பூண்டை உரித்து கழுவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 250 ml ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணி 2 விசில்ஸ்க்கு ப்ரெஷர் குக் பண்ணி மசிச்சு எடுத்துக்கிறேன். மீன்வைல் இந்த குழம்புக்கு தேவையான புளி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கிற புளியை எடுத்து அதுலேயும் 250 ml ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணி அதை ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும், நல்லா ஊறி வந்துடும். ஊறினதுக்கு அப்புறமா புளியை நல்லா கரைச்சிட்டு புளியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு லேடலோட பேக் சைட்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சோ அப்படியே நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. பூண்டே இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்களா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இருக்கிற நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற வடகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. வடகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நல்லா தெறிக்கும். இப்போது இதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற தனி மிளகாத்தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கொத்தமல்லி தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்தது அப்படின்னா அதையே 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த தனி மிளகாத்தூளையும் தனியாத்தூளையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த குழம்பு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் எடுத்து மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கார்லிக்கு, அதையும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை எல்லாமே ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. குழம்பு நல்லா ஒரு 2 கொதி கொதித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற பொடிச்ச சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும். ஒரு தடவை அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கலந்து இறக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டிஃபனுக்கும் தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் போட்டு சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.